ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டகி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஹோண்டா ஹைனஸ் CB350 உடைய டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக் ஒரு என்ட்ரி லெவல் க்ரூசர். அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, ஹோண்டா இந்த பைக்கை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கை பற்றின எல்லா சிறப்பம்சங்களும் பார்ப்போம். அண்ட் அது இல்லாமல் இந்த பைக்கோடைய ஒரு எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த பைக்கோடைய என்ஜின், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் இந்த செக்மெண்ட் இருக்கிற மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறாங்க, அண்ட் முக்கியமாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, அப்புறம் இந்த பைக்குடைய எக்ஸாஸ்ட் நோட்டு போன்ற எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த பைக்கில் ஒரு வாட்டர் கப் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணவங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற சூரியபாலா மோட்டார்ஸோடைய ஹோண்டா பிக் விங் ஷோரூம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இந்த ஷோரூம் கரெக்டாக அவினாஷி ரோட்டில் ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு அட்ஜசென்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னாலோ இல்லை வண்டி புக் பண்ணணுன்னாலோ நீங்கள் தாராளமாக இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க ஷோரூமுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். அண்ட் இங்கே சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸிங்கும் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கிற எந்த ஒரு 350cc செக்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற பைக்காக இருந்தாலுமே இவங்க சர்வீஸ் பேக்கப் தருவாங்க. அண்ட் சர்வீஸ் சென்டருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோண்டா ஹைனஸ் CB350 பைக்கை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த பைக்குடைய என்ஜினை பற்றி பார்த்தோம்னா, இந்த பைக்கில் இருக்கிற என்ஜின் ஒரு 348cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் என்ஜின். அண்ட் இந்த பைக் 20.78 பிரேக் ஹார்ஸ் பவரும் அப்புறம் 13 Nm ஆஃப் டார்க்கும் ஜெனரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஸலரேட் பண்ணும்போதெல்லாம் அந்த டார்க்குடைய ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆக்ஸலரேட் பண்ணும்போது அந்த இமீடியட் சர்ஜ் ஆஃப் பவர் நம்ம ரைடருக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த பைக்குடைய ஒரு மெயினான மோட்டிவே அது இந்த பைக்கோடைய க்ரூசிங் லிமிட் தான். ஏன்னா இந்த பைக் க்ரூசிங்க்கு ஏற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 80, 90, 100 km ஸ்பீடில் நீங்கள் தாராளமாக அப்படியே ஜம்முன்னு க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த பைக்குடைய வெயிட் வெறும் 180 kgsனால சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ செக்மெண்ட்லேயே இந்த பைக் தான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி யூ டர்ன் போடுறதுக்காகட்டும், இல்லை உள்ளே பூந்து போகணுன்னாலும் எல்லாத்துக்குமே இந்த பைக் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஆக்ஸலரேட் பண்ணும்போதும் அந்த டார்க் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த ஆக்ஸலரேஷனும் கன்சிடரபுளாக குவிக்காக இருக்குது. அண்ட் நம்ம இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டும் போது நீங்கள் சடனாக ஓவர்டேக் பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பைக்கில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே தெரியாது. நீங்கள் நார்மல் த்ராட்டில் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லாவே ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பைக்குடைய ரைடிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, அது இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் செட்டப் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு வெல் பேலன்ஸ்டு செட்டப் ஹோண்டா டியூனிங் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸில் போகும்போதும் அண்ட் அட் சேம் டைம் ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டும் போதும் இந்த பைக் நல்லாவே ஸ்டெடியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இன்னும் ஃபர்தராக புஷ் பண்ணணுன்னா அது ரைடருக்கு ரொம்ப நல்லாவே கான்ஃபிடன்ஸ் தரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் இந்த பைக் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் மேனுவர் அண்ட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் இருக்கிறதுலே லைட் வெயிட்டு. ஸோ நீங்கள் ஓட்டுறதுக்கு அண்ட் இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் திருப்புறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சிட்டி டிரைவபிலிட்டி இந்த பைக்கில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் ஹைவேஸ்லாம் போகும்போதும் அதுக்கும் இந்த பைக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு போத் பேலன்ஸ்டு செட்டப் தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பைக்கில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, அது இந்த பைக்கோடைய ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் தான். ஏன்னா ஹோண்டா இந்த பைக்கில் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஸலரேட் பண்ணும்போதாகட்டும், இல்லை நீங்கள் நார்மல் ஸ்பீட்ஸில் போகும்போதாகட்டும், நீங்கள் ஹேண்டில் பார்ஸ்லாம் கொஞ்சம் கூட அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் அவ்வளோ ரிஃபைன்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த பைக்கோடைய செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது சான்ஸே இல்லை. எந்த ஒரு பைக்குமே இந்த பைக்கோடைய ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்க்கு க்ளோஸாகவே வர முடியாது. அண்ட் அவ்வளோ ஒரு நல்ல என்ஜின் செட்டப் தான் இந்த பைக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இவ்வளோ ஒரு நல்ல ரிஃபைண்டான என்ஜின் கொடுத்தோம் இந்த பைக்குடைய பவர் கொஞ்சம் கூட டவுனாக இல்லை. நீங்கள் ஓட்டும் போது அந்த ஒரு கிரண்ட்டை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80 to 90 km/h ஸ்பீடில் இந்த மாதிரி நல்ல ரோட்டில் க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு இந்த பைக் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பைக்கோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா இது வெறும் 800 mm சீட் ஹைட் தான்.
ஸோ இந்த சீட் ஹைட்னால உங்களுக்கு வந்து ஷார்ட் ரைடர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி வந்து டால் பேசஞ்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்க மாதிரியான செட்டப் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகணுன்னாலும் எல்லாத்துக்குமே இந்த பைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கனால உங்களுக்கு வந்து பேக்குக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே வராது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 150 to 200 கிலோமீட்டர்ஸ்லாம் நீங்கள் இந்த பைக்கில் வந்து ஜம்முன்னு பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 310mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வேறு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டயர்ஸுடைய சைஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 100 செக்ஷன்ஸோடைய 19-inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18-inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஜெனரஸான டயர் சைஸ்னால உங்களுக்கு வந்து கிரிப் லெவல்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஹார்டாக பிரேக் பண்ணும்போது இந்த பைக் வந்து நீங்கள் சொல்கிற இடத்துல நிற்குன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து ரைடருக்கு நல்லாவே தருது. அண்ட் ஆல்சோ அதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்கில் இருக்கிற டியூல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் தான். ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் 2 வேரியண்ட்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிரேக் போட்டிங்கன்னா வந்து ஸ்கிட்டாக இருக்கிற எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா வந்து அந்த ஒரே லைனில் போய் அந்த பைக் வந்து நச்சுன்னு நிற்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பிரேக்கிங் செட்டப் வந்து இந்த பைக்கில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்மெண்ட்லேயே வந்து தி பெஸ்ட்னு கூட இந்த பைக் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பைக்கோடைய வெயிட் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த பைக்கோடைய கிளச் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த பைக்குக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே வந்து கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் கூட வந்து ஜர்க்கியாக இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த பைக் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லேயே வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜினும் ஸ்மூத்தாக இருக்குது, கிளச்சும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்மூத்தாக இருக்கனால உங்களுக்கு வந்து டிரைவபிலிட்டியும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெஷராக இந்த பைக் ஓட்டலாம். அண்ட் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இந்த பைக் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ கண்டிப்பாக ஒரு வெல் பேலன்ஸ்டு செட்டப் தான் இந்த பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிக்னல்லேருந்து நல்லாவே எடுக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் குயிக்காக வந்து ஸ்பீட்ஸ் வந்து அப்படியே பில்டப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து ரொம்பவே பிரிஸ்காக இருக்குது. அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வந்து ஏற்பட மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் பவர் பேண்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பவர் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு அதனால உங்களுக்கு வந்து ஆக்சலரேட் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்குது. அண்ட் நல்லாவே ஒரு டிரைவபிலிட்டி வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பைக் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இப்போ நம்ம இந்த பைக்கோடைய ஒரு ஃபுல் வாக் ரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து 2 வேரியன்ட்ஸ்லயுமே வந்து இந்த பைக் இருக்குது. நம்ம கிட்ட இந்த ரைட் சைடு இருக்க பைக் வந்து DLX Pro வேரியன்ட், வேற லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DLX வேரியன்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேரியன்ட்ஸ்க்குமே வந்து என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குன்றத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிஸ்பிளான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ஹார்ன் உங்களுக்கு வந்து டியூவல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. வேற உங்களுக்கு குரோம்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. வேற DLX வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு சிங்கிள் ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து குரோம் கிடையாது, நார்மல் ஃபினிஷ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா DLX Pro வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து 3 கலர் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 3 கலருமே உங்களுக்கு வந்து டியூவல் டோன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற நார்மல் DLX வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டோன் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலயே உங்களுக்கு வந்து 3 கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா DLX Pro வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் எனேபிள் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய மொபைல் போனை நீங்க வந்து இந்த பைக்கோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற DLX வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ 3 மெயினான விஷயங்கள் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் DLX-க்கும் DLX Pro வேரியன்ட்டுக்கும். அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த பைக்கோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெயினான விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒன்று என்னன்னா வந்து இந்த பைக்ல 2 வேரியன்ட்ஸ்லயுமே வந்து டியூல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டியூல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அடுத்ததா இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஹோண்டாவுடைய செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல். ஸோ இந்த டார்க் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராக்ஷன் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக இந்த பைக்ல வந்து இப்போ சப்போஸ் வந்து வீல் ஸ்பின் ஆகுதுன்னு வந்து அதை நோட்டீஸ் பண்ணிச்சுன்னா அந்த HSTC அந்த மெக்கானிசம் ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் அது வந்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராக்ஷன் கிடைக்கிற மாதிரி வந்து என்ஷூர் பண்ணிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்குலாம் வந்து எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. மேக்ஸிமம் ட்ராக்ஷன் வந்து இந்த பைக்ல உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். அண்ட் கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு பைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பைக்குடைய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 இன்ச் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 100 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் அலாய் டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே எலிகென்ட்டாக இருக்குது, வந்து ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அண்ட் டிஸ்கோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 310mm டிஸ்க். ஸோ கண்டிப்பாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து குரோம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் கொடுத்துருக்காங்க. வேற இங்கே இந்த ஹேண்டில் பார்ஸ்லேயே வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸ்லேயே வந்து குரோம் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பைக்கில் வந்து எக்கச்சக்கமான இடத்துல வந்து குரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பைக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் இந்த பைக்குடைய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கனால உங்களுக்கு வந்து அகைன் ஒரு ரவுண்ட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் வந்து அந்த குரோம் ஃபினிஷ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பைக்கோட டிசைன் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு வந்து அந்த ரவுண்ட் டிசைன் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்குக்கு வந்து ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைலில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்குடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய என்ஜின் வந்து ஒரு 348cc ஏர் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின். அண்ட் இந்த பைக் வந்து 20.78 ஹார்ஸ் பவரும் 13 Nm ஆஃப் டார்க் வந்து ஜெனரேட் பண்ணுது. ஸோ 13 Nm ஆஃப் டார்க்ன்றது கன்சிடரபிளா இந்த கேட்டகரி பைக் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நீங்க வந்து ஓட்டும் போது கண்டிப்பா இந்த பைக் வந்து டார்க் ரிச்சா இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த பைக்கோடைய ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல ரொம்ப நல்லாவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா அது இந்த பைக்கோடைய சீட் ஹைட் தான். ஏன்னா இந்த பைக்கோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 800mm சீட் ஹைட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் ரைடர்ஸ் அரௌண்ட் 5.5 ஃபீட்ல இருந்து அரௌண்ட் 6.2 ஃபீட் வரைக்குமே வந்து இந்த பைக் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ யூனிவர்சலா பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் ரைடர்ஸும் வந்து இந்த பைக் வந்து ஓட்டலாம். அண்ட் அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் ஆல்சோ சீட்டுடைய வித்தும் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளா கொஞ்சம் பெருசா இருக்கனால உங்களுக்கு வந்து லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகும்போது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க வந்து அரௌண்ட் 250 to 300 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல கவர் பண்ணனாலும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனால் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த பைக்கோடைய பில்லன் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கன்சிடரபிளா வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பில்லன் உட்கார வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவங்களும் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நீங்கள் சோலோவை ரைட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நிறைய பேக் லக்கேஜ் எல்லாம் வைக்கணும்னாலும் அதுக்கும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பில்லன் கம்ஃபர்ட்டும் அந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் ஓரளவுக்கு வந்து ஜெனரஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓவரால் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டில் வந்து ஹோண்டா ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த பைக்கில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ இந்த பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 166mm. ஸோ 166mmன்றது இந்த கேட்டகரியில் இருக்கிற பைக்கு வந்து ரொம்பவே ஒரு டீசென்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அண்ட் எல்லா மோசமான ரோட்லையும் இந்த பைக்கை நீங்கள் வந்து ஓட்டலாம். அண்ட் அடுத்ததான் இந்த பைக்குடைய டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய இந்த பெயிண்ட் ஜாப்லாம் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டரிங் வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. ஸோ நல்ல பெயிண்ட் ஜாப் தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் வந்து DLX ப்ரோ வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து ஒரு டியூல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூல் டேங்க்குடைய ஓப்பனிங் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான குரோம் எலிமெண்ட்ஸ் இந்த பைக்கில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்ததான் இந்த பைக்கில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோனோ டயல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேறு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில வார்னிங் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ABS நியூட்ரல் இருக்குது, அப்புறம் டார்க் கண்ட்ரோலு, செக் சிம்பிள் அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து DLX ப்ரோ வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் எனேபிள் ஃபங்க்ஷன் இந்த சிஸ்டமில் வந்து வரும். ஸோ இந்த ப்ளூடூத் எனேபிள் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரிப் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து தான் இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வின் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். வேறு இந்த பைக்குடைய அதர் சைட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஓட்டிட்டு வந்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த பைக் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது இந்த பைக் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து இந்த பைக்கில் ரொம்ப நல்லாவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து பற்றி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பைக்கோடைய ரியர் எண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோடைய ரியர் எண்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு உங்களுக்கு வந்து ரைஸ் அப் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் வந்து இடிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும்.
அண்ட் அகைன் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, வேறு அந்த சைட்லையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரோடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 inch டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. வேறு செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 செக்ஷன்ஸு. ஸோ இந்த டயரோடைய சைஸுமே வந்து ரொம்பவே ஒரு ஜெனரஸான டயர் சைஸ் தான். அண்ட் கண்டிப்பாக வந்து grip லெவல்ஸில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா எல்லாமே வந்து இந்த பைக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பின்னாடியும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 240 mm டிஸ்க் சைஸு. ஸோ முன்னாடி உங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 310 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட்ஸுமே DLX Pro அண்ட் DLX வேரியன்ட் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டியூல் சேனல் ABS வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் போய் வந்து பிரேக் போடும்போது அந்த லைனில் அப்படியே வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் ஸ்கிட் ஆகிறதுக்குலாம் வந்து எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. இந்த பைக்கோடைய எல்லா விஷயமும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் நோட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் வந்து இந்த பைக் பண்ண போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அது வேறு எந்த டெஸ்ட்டுமே இல்லை, அது இந்த வாட்டர் கப் டெஸ்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பைக்கை ஆன் பண்ணி நம்ம வந்து ரெவ் பண்ண போகிறோம். அண்ட் ரெவ் பண்ணும்போது நம்ம இந்த கப்பில் வச்சுருக்க தண்ணி வந்து ஸ்பில் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பில் ஆகலைன்னா வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து ரொம்ப நாளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஸ்பில் ஆயிடுச்சுன்னா இந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பைக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ சீட் மேலே வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேங்க் மேலே வச்சு பாஸ் ஆகுதா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்ததாக இந்த பைக்கோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோடைய DLX வேரியண்ட் உடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,87,300 rupees பக்கம் இங்கே கோயம்புத்தூரில் வருது. வேறு உங்களுக்கு வந்து DLX Pro வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைக்கோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இங்கே வந்து 1,93,000 பக்கம் வந்து வருது. ஸோ ப்ரைஸிங் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பைக் வந்து ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி. அண்ட் அது எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வண்டியை வாங்கினதுக்கப்புறம் இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பைக்குக்கு உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி தராங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் இருக்கிற வேறு எந்த பைக்குக்குமே உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி தரதில்லை. அண்ட் ஆல்சோ சர்வீஸிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் 6,000 kilometers ஒர்க்காக பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ ஜென்ரல் சர்வீஸுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1,500 to 2,000 rupees தான் வரும். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DLX வேரியன்ஸில் இந்த ப்ரிஷஸ் ரெட் மெட்டாலிக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து மேட் மார்ஷல் க்ரீன் மெட்டாலிக் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து DLX வேரியன்ஸுக்கு. வேறு DLX ப்ரோ வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்லெட்டிக் ப்ளூ மெட்டாலிக் வித் விட்ரஸ் ஒயிட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கலர் வந்து எல்லாத்துடைய ஒரு பர்சனல் ஃபேவரட் கலர் கூட சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஸ்டீல் பிளாக் மெட்டாலிக் வித் மேட் கிரே மெட்டாலிக் கலர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் உங்களுக்கு வந்து பேர்ல் நைட் சில்வர் பிளாக் வித் ஸ்பியர் சில்வர் மெட்டாலிக்ன்ற இன்னொரு கலர் ஆப்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குடைய 2 வேரியன்ட்ஸில் இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டாப் நாட்சாக இருக்குது.
ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த பைக்கை பற்றின எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. நம்ம இந்த பைக் வந்து டிரைவ் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ வந்து ஒரு எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் ரிவ்யூவும் பார்த்தாச்சு அண்ட் என்னென்ன வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் கிளாசிக் க்ரூசர், ஒரு 350 செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் கிளாசிக் க்ரூசர் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோண்டா ஹைனஸ் CB350 தான் உங்களுடைய ரைட் சாய்ஸ். இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரிவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ see you guys next video.